அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸுங்க. என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, மரியம் வீட்டு வேலை வந்து இன்னுமே முடியலையா அப்படின்னு. இன்னும் வந்து முடியல, பையதுன்னு நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அதனாலதான் கொஞ்சம் டைம் வந்து எடுக்குது. எங்களோட காஷ்மீர் வீட்டுல இன்னும் எந்த வேலையுமே நாங்க முடிக்கல. ஜஸ்ட் சிமெண்ட் பூசினதோட மட்டும் தான் இருக்கு. கிச்சன் மட்டும் தான் பார்க்க கிச்சனா இருக்கு. கிச்சன்லயுமே வந்து பாக்ஸ் ஒர்க்லாம் இன்னும் பெண்டிங்ல தான் வந்து வச்சிருக்கோம். இட் டேக் சம் டைம் இல்லையா, சடனா பண்ணிட முடியாதுல்ல. ஸோ அதனாலதான் ஏற்கனவே நாங்க ஷெட் ஹோம்ல இருந்து இங்க வரையில நான் பிரெக்னெண்டா இருந்தேன் சுதகா. ஸோ அவங்க வந்து இங்க நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சடனா வந்து இந்த பிளான் நம்ம பண்ணது. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு எங்களோட காஷ்மீர் வீட்டுல ஒரு டோர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒர்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துடலாமா? ஜுலைஹா, ஜுலைஹா ராணி ஏன்லாம் சொல்லுவாங்க மேடம், ரொம்ப சொல்லுவாங்க மேடம். மாஸ்டர், what are you doing? I'm busy with school work. School work. சார் வந்து அவங்களோட ஸ்கூல் ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. நூர்ஜஹான் ராணி விளையாடிட்டு இருக்காங்க. சுலேஹா ராணி என்னை தேடிட்டு இருக்காங்க. சுலேஹா ராணி, நூர்ஜஹான் ராணி, ராணிமா ராணிமா எல்லாரும் வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்காங்க. சரி, நான் வந்து என்ன ஒரு டோர் இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ராணிமா ராணிமா வெயிட் ராணிமா. மாஸ்டர் நம்ம கேட்போமா? எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஒர்க்ல வந்து பிஸியா இருக்காங்க. மாஸ்டர், ஹலோ, why we installing door? That side. If we install door that side, then lobby will be separate and corridor will be separate. This time it is joined. It looks kind of full room. So that it will be separated. This lobby will be separated from the corridor. It will look more beautiful. More beautiful. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து என்னோட காஷ்மீர் வீட்டோட லாபிங்க. லாபி அப்படின்னா நம்ம ஊரில் ஹாலுன்னு சொல்லுவோம்ல, ஹால் தான் இது. மாஸ்டர் இப்போ உட்காந்துருக்காங்கல்ல, ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த சைடு வந்து கோரிடருங்க. கோரிடர் வந்து இப்போ நாங்கள் தனியாக வந்து பிரிக்க போகிறோம். கோரிடர் வந்து தனியாக, லாபி வந்து தனியாக. சுலேஹாமா நிற்கிறாங்கல்ல, இப்போ அந்த சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலைக்கதவு வந்து வரப்போகுதுங்க. நிலைக்கதவு வந்ததுக்கப்புறம் மேலே எங்களோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த சைடு வந்து டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய நண்பர்கள் கேட்டீங்க, மரியம் என்ன இன்னும் வீட்டு வேலை முடியலையா அப்படின்னு. இல்லைங்க, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, பைய பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஷால்லா பார்ப்போம். நம்ம அப்போ இருந்த மர வீட்டுக்கு இது எவ்வளோ வந்து பெட்டருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் என்ன செய்கிறது. சுலேஹாமா, சுலேஹாமா, சுலேஹா ராணி, ராணிமா கம். சுலேஹா ராணி முடி வந்துருவாக மம்மிட்ட வாங்க. ராணிமா ராணிமா ராணி. இங்கதாங்க அந்த நிலைக்கதவு வந்து வரப்போகுது. எக்ஸாக்டா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, மரியம் ஹோம் டூர் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஹோம் டூர் வந்து 2 வருடத்துக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நான் உங்களுக்கு வர நாட்கள்ல அப்லோட் பண்றேன். சரியா? இப்போ என்னென்ன செட்டப் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ராணிமா ராணிமா, சுலேஹா ராணி வாக் பண்றா மேடம். இப்ப ஏங்களாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க ஈட்டுன்னு சொல்லுவாங்க மேடம். வாங்க ராணிமா, ராணிமா, what are you doing? ஈ சொல்லுவாங்க. ராணிமா, அவன் டேடி வந்து அங்க போயிட்டாங்களாம். மேடம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. சுலேமா 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 காலையில மேடத்துக்கு குளிக்க ஊத்தி வெள்ளிக்கிழமை அப்படின்னு எல்லாரும் வந்து ட்ரெஸ் பண்ணி நின்றா அவங்க எங்க போய் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறத பாருங்க. அக்கா சுலேஹாவை பொறுத்த வரைக்கும் அக்கா அப்படின்னா அவ்வளோ இஷ்டங்க. மேடத்துக்கு வந்து அக்கா தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க ராணிமா, பெரிய ராணி வந்துட்டாங்க. இதுதான் பெரிய ராணி. வாங்க. நண்பர்கள் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா, மரியம் காஷ்மீர்ல வந்து உட்காஸ்ட் வந்து கம்மியா இருக்குமோ, ஸோ அதனால தானே போட் ஹவுஸ்ல இருந்து எல்லாமே இவங்க மரத்தினாலே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம அதுக்கான ஆன்சரை வந்து நீ கொடுத்துட வேண்டியதான். அது வந்து உண்மையா மாஸ்டர் கேட்டலாமா? மாஸ்டர், ஹியர் உட்காஸ்ட் ஹை பிரைஸ் ஆர் லோ பிரைஸ் மாஸ்டர்? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆஸ்கிங் Quality of food. Tell me, master. The better the quality, the higher the price. Low quality wood must be having less price. It depends upon the wood, the kind of food that you are buying. If you buy this poplar tree,
its cost is different. If you buy willow, that cost is different. If you buy devdar, devdar is not sold as such. Pine. Pine is not sold. There's only through government that you can buy that. The fallen trees that are in the forest, government takes them and then sells, puts them for sale. So that cost, the cost of that wood is different, higher. I should say the highest in Kashmir. So that is why that wood is not available here. So we buy this wood. This comes from Jammu, from other areas. That's it. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காஷ்மீர்லயும் வந்து உட் காஸ்ட் வந்து ஹையாவும் இருக்கும் லோவாவும் இருக்கும். இது வந்து அந்த மரத்தோட தரத்தை பொறுத்து தாங்க இருக்கு. இப்ப தேவதார் மரத்தெல்லாம் வந்து ஈஸியா வந்து நம்ம வாங்க முடியாது. இன்னொரு இது வில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வால்நட் மரத்துலயும் வந்து நிலைக்கதவு எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை காஸ்டா இருக்குங்க. சொல்லி அழுறாங்க. நிலைக்கதவு வந்து வைக்கிறோம் அப்படின்னு வேலை அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நிலைக்கதவு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்பதான் வந்து மாட்டி கொடுத்துட்டு போறாங்க. இந்த நிலைக்கதவு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல்லா வந்து கிளாஸ் ஒர்க் வந்து பண்ணுங்க. இப்பதான் வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் வந்து காலையில வந்து பிரிச்சு வச்சாங்க இந்த வயர் எல்லாத்தையும். இப்ப அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைட்லாம் டஸ்டா இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணியாச்சு. இதையும் வந்து நான் சொல்லணும், நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, மரியம் நீங்க கிளீன் பண்றதை பார்த்தா எங்களுக்கு பெயினா இருக்கு, ஏன் இன்னும் வேக்யூம் கிளீனர் வந்து வாங்காம இருக்கீங்கன்னு. வேலை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து முடியல. வேலை முடியறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையா வாங்கி அடுக்கி வச்சு என்ன செய்ய சொல்லுங்க. அப்படி வச்சாலுமே வந்து தூசி தான் வந்து வரும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுக்கிருவோம். இன்னும் வந்து இந்த டைல்ஸ் ஓட்டுற வேலையெல்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ஒட்டையில நம்ம எங்க தூக்கி வைக்க முடியும் சொல்லுங்க. ஸோ அதுக்காக தான் அப்படியே வந்து விட்டுருக்கு. எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வீட்டுக்கு உரிய அனைத்து திங்ஸும் அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போதைக்கு இது மட்டும் போதும். இந்த வீடு நாங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி ஷெட் ஹோம் மர வீட்டில் தானே இருந்தோம். அப்படி இருக்கையில் என்னோட நூர்ஜஹான் என்னோட பேபி வந்து அப்போ கை குழந்தை ஸ்னோவாக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும், காற்று மழை பொழிவு எல்லா காலத்துலையும் எங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்னா நூர்ஜஹான் வந்து 1-2 ஸ்ட்ரகிள் வந்து படலை அந்த சின்ன வயசுலேயே. அப்போ வந்து நாங்கள் முடிவு பண்ணோம் கண்டிப்பாக வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லைஃபாக கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு. அதோட தாக்கம் தான் வந்து இப்போ நம்ம படிப்படியாக வந்து போயிட்டு இருக்குது. வந்து நாங்கள் முடிவு பண்ணதான் கண்டிப்பாக எங்களோட இந்த 2 பெண் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சராக, பிரைட்டான ஃபியூச்சராக, நல்ல எஜுகேஷன் வந்து மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் இருக்கிறதுக்குள்ளே எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செட்டிலான லைஃப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவும் என்னோட கனவு, எங்கள் 2 பேரோட ஆசையும் வந்து. ஸோ அதுக்காக தாங்க இப்போ உழைச்சிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, மரியம் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது டயர்டாக வந்து இல்லையா, எப்படி வந்து இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. டயர்ட்லாம் இல்லாமல்லாம் கிடையாதுங்க. பேக்கிங் ஒர்க் வந்து ஒவ்வொன்றும் வந்து பண்ணையில் அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, டேப் சுற்றியில் கை வந்து அவ்வளோ பெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றி அனுப்புகிற டேப் வந்து அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 பக்கம் இந்த என்ன சொல்கிறது ப்ளஸ் மார்க் மாதிரி மட்டும் நம்ம சுற்றி அனுப்புறது இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த பார்சலே வந்து கவர் பண்ணி அந்த பாக்ஸே தெரியாத அளவுக்கு சீல் பண்ணி தான் வந்து அனுப்புறது. ஸோ இது வந்து நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம உழைக்கிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பெயின் அதையெல்லாம் பார்த்தா முன்னேற முடியாதுல்ல. வாழ்க்கையில் வந்து பெயின் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இன்னொன்று வந்து நம்ம ஏஜ் இருக்கப்பவே வந்து நம்ம ஒரு லெவலுக்கு வந்து வந்துடணும். ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நமக்கு அந்த யங் ஏஜ் இருக்கப்பவே எல்லாத்தையும் வந்து நம்ம செட்டில் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஏஜில் நம்ம நல்லா இருக்கலாம். என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதுங்க. நான் அந்தளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து நான் நிறைய பாடம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த அளவுக்கு பேச வைக்கிது. நிறைய பேரும் வந்து கேட்குறீங்க, மரியம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உறவுகள்லாம் வந்து இருக்காங்களா அப்படின்னு. என்னோட அம்மா இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இன்னொருத்தவங்க என்னோட அம்மாவாக நினைக்கிறது அவங்களையும் தான். அவங்களாம் வந்து அவ்வளோ ஒரு தங்கமான கேரக்டர்ஸ். என்ன சொல்கிறது, திருப்பூரில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன அவ்வளோ பெத்த பொண்ணு மாதிரியே பார்த்துப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, உண்மையான அன்பாக இருக்கவங்க என்னோட தாய்மார்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நான் சொன்னது இவ்வளோ பேர் சொல்லாமல் இன்னும் நிறைய மக்கள் வந்து இருக்காங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அன்றைக்கி மாஸ்டருக்கு வந்து அசிடிட்டி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க, இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல. நான் அதை சொல்ல ஆயிட்டுட்டேன் பாருங்க. கண்டிப்பாக சொல்லிடலாமா?
சொல்லிடலாமா? சரி, நம்மக்கிட்ட என்ன சீக்கிரட்டாக மறைச்சி வச்சு என்ன செய்ய போகிறோம் சொல்லிடலாம். 12வது மாதங்க, டிசம்பர் மாதம் வந்து தங்கச்சிக்கு ஊரில் வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வரலாம் அப்படின்னு இருக்கோம். மாஸ்டரும் நானும் அதான் யோசிக்கிறேன். ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா போயிட்டு அதுக்கே வந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாதுல்ல. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஃப்ளைட்டில் போகிறதுக்கே எக்கச்சக்கமாக அமௌண்ட் வந்துடுது. ஸோ அந்த பணத்தை நம்ம மிச்சம் பண்ணோம் அப்படின்னா வேறு எதுலையாச்சும் நம்ம சேமிக்கலாம்ல. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம ட்ரெயினில் போகிறது பெட்டராக இருக்குன்னு நினச்சேன். நான் என்ன தெரியுமா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், போயிட்டு வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்ன நினச்சேன்னா போகிறகையில் வந்து ட்ரெயினில் போயிடுவோம். ட்ரெயினில் போயிட்டு வரையில் அங்கே எக்கச்சக்கமான வீட்டுக்கு நான் போகணும். நான் எத்தனை வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்கே தங்கச்சி கல்யாணம் முடியும், ஒரு 10 நாள் இருக்கலாம் அப்படின்னு ஆசை. எல்லாரும் வராங்க, இல்லை மலேசியாவுக்கு எல்லாரும் வராங்க, எல்லாரையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆசை என்னென்னா மல்லிகைப்பூ, அப்புறம் சீலா மீன், அப்புறம் இறாலு, கனவா, அப்புறம் வேறு என்ன நம்ம ஊரில் வந்து இந்த சேரை அப்படின்னு இதுலலாம் பார்த்தேங்க. நல்லா அழகான காட்டன் சாரி வந்து வகையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கல ஆசை வந்துருச்சா. ஸோ சேலை வாங்கணும். அதுக்கு மேட்சிங்காக வந்து ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் வந்து தைக்கணும். நான் அங்கே கல்யாணம் இருக்கையிலேயே நான் எங்கள் டாக்டர் அம்மாவே போய் பார்த்துடணும். அம்மாடி அவங்கள மாதிரிலாம் வர முடியாது தெரியுமா. திருப்பூருக்கு போகணும். திருப்பூரில் எங்கள் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். அவங்கள பார்த்தா மெட்ராஸில் வந்து எக்கச்சக்கமான அம்மா இருக்காங்க. நான் இவங்களுக்கு ஒரு தெரியுமா, நான் இது வரைக்கும் மெட்ராஸே இன்னும் ஃபுல்லாக பார்த்ததில்ல. மெட்ராஸ்க்கு வந்து நான் போகணும், ரொம்ப ஆசை. சென்னை போய் மெரினா பீச்லாம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதை பார்க்கணும். அப்புறம் இன்னொரு மனசு வருது, ஊட்டிக்கு போகணும். ஊட்டியில் போய் எங்கள் சாக்லேட் சாப்பிடணும். அப்புறம் கொடைக்கானல் போகணும். கேரளா பார்டர் வரைக்கும் போகணும். இந்த பாலக்காடுலாம் வந்து அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கேயும் போகணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது, லட்சத்தீவு அப்படின்னு. முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லட்சத்தீவு வந்து போகணும் அப்படின்னு ட்ரீம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்க்கலாம். என்னோட நாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நடக்கும். அதை முடிச்சுட்டு அந்தமான் போகலான்னு நினைக்கிறேன். இப்படியே நான் எத்தனை நாள் தான் சுற்றுவேன் அப்படின்னு தெரியல. அவ்வளோ ஆசைங்க. அப்புறம் ஃபேமிலியோடு வந்து ஃபேமிலி ட்ரிப் வந்து எங்கேயாவது போகணும், வீட்டார்களை கூட்டிகிட்டு. இதெல்லாம் வந்து ட்ரீமாக இருக்குது. இது மட்டும் முடிச்சுட்டு நான் இங்கே காஷ்மீருக்கு வேறு வரணும். எனக்கு ஒரு மாதமே போதுமா அப்படின்னு தெரியல. சரி, நான் சொன்னேன்ல போகையில் வந்து ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு. ட்ரெயினில் போயிடுவோம்ல. வரையில் வந்து என்னோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மாஸ்டரோட ஒய்ஃபே மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா போகையில் வந்து நம்ம இங்கே கொண்டு போகிறது ஒரு கொஞ்சம் ஜாமான் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம்ல. போயிட்டு வரையில் வந்து அங்கேருந்து கல்யாண சாப்பாடை வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது இங்கே வச்சு பொழுத போக்கிடுவேன். ஸோ கல்யாண சாப்பாடு. ஸோ அங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அல்வாவும் வந்து அதுவும் அகர்வால் அல்வா அப்படின்லாம் ஒன்று இருக்கும், அது வாங்கணும். அப்புறம் பால்கோவா வாங்கணும். தமிழ்நாடு ஸ்வீட் சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் வாங்கணும். இதையெல்லாம் வாங்கிட்டு நான் எப்படி வருவேன் நீங்கள் யோசிக்கல. எப்படி வருவேன் தெரியுமா? சாப்பாடு இருக்கும். அப்போ அங்கே ஏதாவது இருக்கிறத எல்லாம் நம்ம ஊர் கறி சாப்பாடுலாம் சொல்லவே வேணாம், அதெல்லாம் வந்து பாக்ஸில் அடைச்சி கொண்டு வந்துடுவேன். கஸ்டம்ஸில் விடுறாங்களா அப்படின்னு தெரியல. போன வாட்டியும் அப்படி தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ஆனம்லாம் காய்ச்சி, ஆனால் அதை கொண்டு வர விடவே இல்லை. அப்படியே வந்து அங்கேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இறால் வந்து வாங்கணும். இறால் வந்து நானாக வாங்கி அங்கே உரிச்சு ஊறுகாய் மாதிரி போட்டு கொண்டு வரணும். அவங்கள்ட்ட வந்து லாஸ்ட்டாக என் தங்கச்சி வந்து போட்டு கொடுத்து விட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு போட்டு கொடுத்து விட்டுட்டா. அதனால அதை அப்படியே வந்து வச்சுட்டு சாப்பிடவே முடியலை. இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே தங்கச்சி ஃபோன் அடிச்சு கேட்கும். சரி பரவாயில்லை, உள்ளே இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ இப்படி நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னா நீங்களும் வந்து கால் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன பண்ணி வச்சுருக்கா பார்த்தீங்களா? இந்த மையை மட்டும் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு இந்த சுலைஹாக்கு பொட்டு வைக்கிறதா அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு. ஜாமா, வாட் இஸ் திஸ்? அவ்வளோதான் இனி இருக்கு ஜாமா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். ஃப்ரிட்ஜை வந்து மாற்றிடலாம். கிச்சன் கீப்பிங் இந்த கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். ஜஹாமா, கம் we have to celebrate your birthday. Come. அப்படி போட்டு வச்சுக்க. Boy, why you did this? Why you did this? பயந்துடாதீங்க. ஜஹாமா, you are ghost. You are Annabella ghost. Go to kitchen. Go to washroom. Go to washroom. Mommy washing your face. Go baby. Thanks for watching and take care.